கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிலா அண்ட் சோழனோட வாழ்க்கையில் இது வந்து ஒரு முற்றுப்புள்ளியாக இருக்க போகிறதில்ல, ஒரு கமா தான். இதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நடக்க போகுதுன்னு வச்சுக்கலாம். ஆனால் இன்னைக்கு டேட்டில் இப்போ நடந்ததுக்கு சோழன் செஞ்ச தப்புக்காக இது கிடைச்ச தண்டனை தான் இது. ஸோ இப்போ நிலா அந்த வீட்டை விட்டு கிளம்ப தான் போகிறாங்க அப்படின்னு முடிவு பண்ணி வெளில போகும்பொழுது பல்லவன் கிட்டக்க நீ இனிமேல் அழாதரா, கவலைப்படாதரா, நீ வந்து ஒழுங்காக சாப்பிடு, தனியாலாம் இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளில கிளம்பி வர அவர் கண்ணீரோட பார்த்துக்கிட்டு இருக்க, போவேணான்னு சொல்லணும்னு சோழன் பேசிகிட்டே இருக்காரு. ஆனால் சேரன் எதுவுமே சொல்லலை. அவங்க நடேசன் ஒரு பார்வை மட்டும் பார்த்துட்டு அப்படியே கிளம்பி ஆட்டோவில் ஏறி போக இங்கே எல்லாருமே நிலாவோட இருந்த நினைவுகள்லாம் யோசிச்சு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க. பெரும்பொழுதே வந்து சோழன் என்ன பண்ணுறாருன்னா கடும் கோபத்தோட அவங்க அப்பாவை போயிட்டு வந்து தலையிலே ஒரு கட்டையை வச்சு போடலான்னு பார்க்குறாரு. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தா, நிலா போயிட்டாப்பா, ஒன்னால தான்ப்பா போயிட்டா அப்படின்னு வந்து சொன்னதுக்கு, நிலா போனா என்னடா காலையில் சூரியன் வரும் அப்படின்னு உடனே கட்டு போயிட்டாங்க. உனக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கும் அப்படின்னு அடிக்க போயிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து என்ன என் வாழ்க்கையே போச்சு, அவள் போயிட்டா, இனிமேல் வரவே மாட்டா அப்படி இப்படின்னு புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்காரு. இதுக்கிடையில தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ சேரன் ஆட்டோவில் போகும்பொழுதே அவங்க ரொம்ப வருத்தத்தோடு தான் 2 பேரும் போகிறாங்க. 2 பேரும் பல நினைவுகளோடு போயிட்டு இப்போ இறக்கி விட்டு சேரனுக்கு வந்து அங்கே உள்ள நிலாவை கூட்டு போகும்பொழுது அவங்க வந்து மிச்ச பாக்கியை கொடுத்துருமா அப்படின்னு உடனே இவர் உடனே கையிலேருந்து 3000 எடுத்து கொடுத்துட்டார். கொடுத்தோடனே வேணாம்னு சொன்னாலும் கேட்கல, கொடுத்துட்டு அண்ணன் நான் சொல்கிறேன் காசு வாங்கிக்கோன்னு செலவு கையில் வேறு காசை கொடுத்துட்டு, நீ எதுனாலும் எனக்கு கால் பண்ணு, நீங்கள் தனியாக ஹாஸ்டலில் இருக்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது, ஆனாலும் அவனை வந்து எங்கள் கூட இருந்து நான் கம்பல்லாம் பண்ண மாட்டேன், நான் பல்லவன் பாண்டியன் எல்லாருமே அவனை ரொம்ப மிஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு வெளில போனவர் டக்குன்னு திருப்பி வந்துட்டு நிலாவை கையை பிடிச்சி எல்லாமே மிஸ் பண்ணுவோம், ஆனால் அதே சமயத்தில் சோழன் வந்து மேலே அவன் ஒரு நல்ல பையன், ஆனால் அவனுக்கு எப்படி நடந்துக்கணும், எப்படி பேசணுங்கிறது தெரியல, அவனோட அன்பை காட்டுறதுக்கு தெரியல, அதனால தான் ஏதாவது உளறிடுறான், ஆனால் அவன் கெட்டவன் இல்லை, இதை மட்டும் நான் அவன்கிட்ட சொல்லிடுறேன், அவனை முடிஞ்சால் மன்னிச்சிரு அப்படின்னு கிளம்பிடுறாங்க. சேரன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா சோழன் ஒன்று வந்து என்னன்னா போயிட்டாளா, நீ ஏன்னா விட்டு வந்த, நீ கூட்டு வந்திருக்க வேண்டியதுனா எந்த இதை வச்சு முகத்தை வச்சுட்டா நான் கூப்பிடுவேன், அந்த பொண்ணு தான் நம்ம வீட்டில் இருந்தாகணுங்கிறதுக்கு நமக்கு தான் வந்து ஒரு பெரிய கட்டாயம் இருந்துச்சு. அந்த பொண்ணு எப்போவோ வெளில போகிறேன்னு போனால் நம்ம தான் வந்து இது இருன்னு இருக்க வச்சோம். அந்த பொண்ணு அதோட வலையில் வச்ச காசு அது கையில் காசெல்லாம் வச்சிருந்துச்சு, நான் போகிறேன்னு பார்த்துச்சு, நம்ம தான் இங்கே பிடிச்சி வச்சுட்டு இங்கே இரு அப்படின்னு கம்பல் பண்ணிட்டு இருந்தோம். என்ன நடந்துச்சு கடைசியாக, அவ்வளோ நம்பிக்கையோடு நம்ம கூட இருந்த பொண்ணோட நம்பிக்கை எடுக்கிற மாதிரி நீ நடந்துக்கிட்ட, அதனால தான் நான் ஒர்க் பண்ணுற இடத்துக்கே வந்து அந்த பொண்ணு நான் கிளம்புறேன், நீங்கள் போகக்கூடாதுன்னு மட்டும் சொல்லாதீங்கும்போது நான் வேறு என்னடா பண்ண முடியும், இதுதான் வேறு வழி இல்லை, நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான் நினச்சிக்க வேண்டியதான் அப்படின்னு கிளம்பி சோகமாக உள்ளர போயிடுறாரு சேரன். சோழனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அடுத்த நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ நிலா ஆஃபீஸில் இருக்கும்போது அன்றைக்கி பிரச்சனை பண்ணாரே ஒரு ரிலேட்டிவ், அவர் கீழே நிற்கிறாரு அப்படின்னு திவ்யா சொன்ன உடனே கொடுன்னு கீழே போய் பார்க்குறாங்க. பார்த்தா வாசலில் நின்றுட்டுருக்காரு சோழன். அதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது. ஸோ போகிற பக்கம்லாம் போய் மன்னிப்பு கேட்க ட்ரை பண்ண போகிறாரு. என்ன நடக்க போகுதுங்கிறத பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஈஸியாக மன்னிச்சிருவாங்களா நிலா, இல்லை ஏதாவது ட்விஸ்ட் நடந்தால் வீட்டுக்கு வருவாங்களா? நிலா சோழன் சேர்றதே விருப்பம் இல்லைன்னு சில பேரும், அவங்க சேரணும்னு சில பேரும், சோழன் நல்லவர் சில பேரும், நிலா நல்லவங்கன்னு சில பேரும் பல குரூப்புகளாக கோஷ்டிகளாக பிரிஞ்சிருக்காங்க. நீங்கள் என்ன கோஷ்டி, ஏன் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.